குடும்பமே பெங்களூரை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. இன்றைக்கி காலையில் போயிட்டு நைட்டு வந்துடுற மாதிரி ஒரு டே அவுட் தான் போக போகிறோம். வீட்டில் எல்லோரும் ஆஜராகிருந்தாங்க. அக்கா, அண்ணா, அம்மா, அத்தை ப்ளஸ் என் தம்பி தங்கச்சிங்கன்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் இருந்தால் எப்படி போர் அடிக்கும்ல, அதனால் சடனாக பிளான் போட்டு ஒரு சுற்ற கிளம்பிட்டோம். வேறு எங்கேயும் இல்லைங்க, பெங்களூரை தான் போய் சுற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு பிளான் லூலு மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு டக்குன்னு ரெடி ஆகிட்டு ஒரு 10 o'clockலாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டோம். காரில் இடம் பத்தாதனால ஹஸ்பண்டும் தம்பி மட்டும் மெட்ரோவில் வந்துட்டாங்க. நாங்கள் எல்லாருமே காரில் வந்துட்டோம். கூகுள் மேப்லாம் பார்த்து பெங்களூர் டிராஃபிக் பற்றி தெரியும்ல, எல்லாம் கிராஸ் பண்ணி வரதுக்குலாம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுலேயும் நான் வர 2-3 இடத்துல மேப்பை பார்த்தே ரூட்டை மாற்றி சொல்லி சுற்றிட்டு வர மாதிரி ஆகிடுச்சு. ஓகே, எல்லா டைமும் நம்ம கூகுள் மேப் பார்த்து கரெக்டாக வழி சொல்லவா முடியும்? எங்கேயாச்சும் மிஸ்டேக் நடக்க தானே செய்யும். இந்த லூலு மாலுக்கு நாங்கள் தியா பிறக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்திருக்கோம். ஆனால் அப்போல்லாம் நான் யோசிப்பேன், நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கபில் எல்லாரையும் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கான சான்ஸ் இப்போ தான் கிடச்சிருக்கு. மெயின் இந்த மாலுக்கு வரதுக்கு ரீசன் இந்த ஃபன் டூராக தான். செம்ம நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும். அது நம்ம செப்ரேட்டாக போய் விளையாடி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு கேங்காக நமக்கு பிடிச்சவங்களோட போய் விளையாடினா அந்த ஃபீலே வேறு மாதிரி இருக்கும்ல. எப்படியோ நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி எனக்கு நடந்துருச்சு. மாலில் இந்த மாதிரி கேம்ஸ்க்கெலாம் நம்ம செப்பரேட்டாக பே பண்ண தேவையில்ல. நமக்கு ஒரு கார்டு கொடுத்துடுவாங்க. அதில் ரீசார்ஜ் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஆக்டிவிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமோ அங்கே போய் கார்டு கொடுத்தோம்னா 1 மெம்பருக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு இருக்கும், அது கார்டில் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். அவ்வளோதான் இதுக்கான ப்ரொசீஜரு. ஓகே, என்னெல்லாம் கேம்ஸ் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ரைடு இதுதான். இதோட பேர் ஜீரோ கிராவிட்டி அப்படி ஏதோ வரும். ஆனால் நான் வச்சுருக்க பேர் என்ன தெரியுமா? வாஷிங் மிஷின் ரைடு. ஏன்னா இது டிட்டு வாஷிங் மிஷின் மாதிரி தான் சுத்தம். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் ரைடு. இது எப்படி தெரியுமா? ஏதோ கிராவிட்டி பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அங்கே போய் நிற்கும் போதே ஏதோ ஸ்டேஜ் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரைடு ஸ்டார்ட் ஆனதோ காலுக்கிலேயே எதிர்க்காது, மண்டைக்கு மேலேயும் எதிர்க்காது. அந்த இடத்துல ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸ்லோ மோஷன் ஆட் பண்ணியிருக்க பாருங்கள். ஆளுக்கு ஒரு விசித்திர ஷேப்பில் நிற்போம். ஆனால் என்னென்னா நம்ம கீழெல்லாம் விழுந்துட மாட்டோம். அதில் பேலன்ஸ் பண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. ஆனால் அந்த டைம் ஒரு மாதிரி ஜாலி ஃபன்னாக இருக்கும். எல்லாம் பாருங்கள், அந்த குட்டி பையெல்லாம் கீழே உட்காந்துட்டு அவனுக்கு தலை சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்தப்போ யாராச்சும் கூட இருப்பாங்களோ அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவேன். ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பிடிச்சவங்க எல்லாரையும் ஒரே டைம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. இப்படி வாங்க செகண்ட் ரைடு வந்தாச்சு. இது நம்ம ஊர் திருவிழா எக்ஸிபிஷன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கப் அண்ட் சாசர் சேம் அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன அது ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் பாம்பு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு போகும். என்ன ஹைலைட்னா கேம் அந்த ரைடு சிம்பிளாக தான் இருக்கும். ஸ்லோவாக போனாலும் நம்ம அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கற்றுவோம் பார்த்தீங்களா, ஊன்ட்டு. அதுதான் மெயின் ஹைலைட்டு. நான்லாம் அப்படி தான் சும்மாவே கத்திட்டு கிடந்தேன். அதுவும் நம்ம மட்டும் கத்தாமல் நம்ம கூட இருக்கவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க சொல்லி எல்லோரும் சேர்ந்து கற்றுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஹைலைட்டு. அது வேறு மாதிரி ஃபன்னு. நெக்ஸ்ட் ரைடு நான் போல் அதுக்குள்ளே இந்த குட்டி பட்டணி தூங்கிட்டு அவரை நான் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தேன். இந்த ரைடுக்கு அம்மா அத்தைன்னு சொல்லி இவங்க எல்லோரும் போயிருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் கார் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். நான் நிறைய டைம் ட்ரை பண்ணனால எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இவங்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அதுவும் எப்படி தெரியுமா, அம்மா பையன் சொல்லிட்டு அது ஒரு காம்போ மாதிரி எல்லாம் இருந்தாங்க. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, மாறி மாறி இடிச்சுக்கிட்டு. இதில் நம்ம காரை எப்படி ஓட்டோன்ற ஸ்கில்லை காட்டக்கூடாது. நமக்கு ஆப்போசிட்டில் சைடில் இருக்கிறவங்க எப்படி டேமேஜ் பண்ணலான்றது தான் மெயின் டார்கெட்டாக இருக்கணும். நான் எப்போ போனாலும் அந்த வேலையை தான் பண்ணிகிட்டு இருப்பேன், எல்லோரும் இடிச்சிக்கிட்டு டிஷ்ஷும் பண்ணிவிட்டு. ஆனால் இங்கே என் தம்பிக்காரன் இந்த நரிமுக்கா இருக்கான் பார்த்தீங்களா, வினோத்து, அவன் மட்டும் தனி உலகத்தில் தனியாக ட்ரைவ் பண்ணி சுற்றிட்டு இருந்தான். ஆனால் இவங்களாம் நல்லா தாறுமாறாக இடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க.
ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு செம சிரிப்பாக வரும். நான் அப்படி தான் பார்த்து சிரிச்சுட்டு அவங்களே வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் எங்களுக்கு ரெஸ்ட்டு. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அடுத்த ரைடுக்கு வந்தாச்சு. இது வந்து 3D ஷோலாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அதுவே அட்வான்ஸ் லெவல். இந்த 70 ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி கரெக்டாக தெரில. நம்ம பார்க்குற விஷுவலுக்குள்ளேயே ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி அனார்கலி மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா அதனால் கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ட்டு போகல. ஆனால் இப்போ தோணுது போயிருக்கலாமோன்னுட்டு. ஓகே, அடுத்ததான் வந்து எங்கள் அத்தை பாப்புக்குட்டி இவங்களெல்லாம் இந்த அந்தரத்தில் தொங்குற ஊஞ்சல் ஆட அனுப்பியாச்சு. என் அத்தைக்கு இந்த தலை சுற்றுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எதுவுமே பிடிக்காது. ஆனால் அவங்கள கட்டாயப்படுத்தி இந்த ஒரு ரைடில் அனுப்பி விட்டுட்டேன். அவங்க கத்துறதை பார்த்து செம்ம ஜாலி, சிரிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஏதோ ரொம்ப நேரம் அமைதியாக சுற்றிட்டு இருந்த மாதிரியே இருந்துச்சு. நம்ம பங்குக்கு ஏதாச்சும் விளையாடுவோமேன்னு சொல்லிட்டு இந்த கோஸ்ட் ஹண்ட் அந்த 4D மாதிரி கேம் பிளே இருந்துச்சு. சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நானும் இந்த குட்டி வாண்டியும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். It looks like some sort of prison. நான் கூட ஏதோ வீடியோ கேம் தானே சுட்டு சுட்டு சாவடிக்க போகிறோன்னு தான் நினச்சிட்டு போனேன். பார்த்தா ரியலாகவே பேய் மூஞ்சி முன்னாடி சைலண்ட் வர மாதிரி இருக்குது. அந்த 3D கிளாஸ் வர போட்டிருப்பாமா, பயங்கரமாக இருந்துச்சு. மூஞ்சில் ரத்தம் வளைஞ்சிட்டு ஐயோ அது ஒரு மாதிரி. அதுக்கு தான் அந்த கத்திட்டு இருந்தேன். போதுண்டா சாமி, இந்த கேமே எனக்கு போதுன்ட்டு ஓடி வந்துட்டேன். பெருசாக ஆக்ஷன் கேம்ஸ் பிடிக்காத நானே ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் கேம்லேயே ஊறி வளர்ந்த என் தம்பிங்க ட்ரை பண்ணலன்னா எப்படி? அதனால அவனுங்க பங்குக்கு வேறு கேம்ஸ் ட்ரை பண்ண போயிட்டானுங்க. இவனுங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கிற கேப்பில் பசி எடுத்துக்கிச்சு. சரி ஏதாச்சும் சாப்பிடுவோமேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். நான் கூட எனக்கு மட்டும் தான் பசி எடுத்துருச்சு போல் கத்திட்டு இருந்தேன்னு நினச்சேன். பார்த்தா எல்லாருக்கும் வயிறு இருக்கும்ல, அவங்களுக்கும் சவுண்டு போட்டிருக்கு. ஆனால் அவங்கமாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்நாக்ஸு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் வாங்கினோம். பாப்புக்குட்டிக்கு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்லேயே கட் ஃப்ரூட்ஸு பொங்கல்லாம் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கும் டெசர்ட்டுக்கு ப்ரௌனி கேக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணலான்ட்டு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கே மறுபடியும் வந்துட்டோம். ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு வெளியே வந்தால் எங்கள் பின்னாடி இவங்களும் எல்லோரும் ஓடி வந்துட்டுருக்காங்க. சரி ஓகேன்ட்டு மாலுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். மேடம் இது போகிறது இறங்குது மேடம். இதுக்கு அடுத்து அப்படியே லால்பாக் தான் போக போகிறோம். காரில் கொஞ்சம் பேர், மிச்சம் 2 பேர் தான் வந்து மெட்ரோவில் வர மாதிரி இருந்துச்சு. சரி இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலான்னு சொல்லிட்டு 7 சீட்டர் கார் தான். லாஸ்ட்டு சீட்டை மட்டும் ஃபோல்ட் பண்ணிட்டு அங்கேயே ஒரு 4 பேர் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து வந்துட்டோம். வீட்டில் இருந்து கிளம்புனப்போ இந்த லால்பாக் பிளான்லாம் கிடையாது. லூலு மால் விசிட் பண்ணுறோம், ரிட்டன் வீட்டுக்கு வரோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எதனால் சடன் சேஞ்சுனா, அம்மா வந்து லஞ்ச் எல்லாம் பேக்கப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் ஆஃப்டர்நூன் போல் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்டோம். மாலில் லஞ்ச் இருந்தனால ஈவினிங் போல் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டோம். அதனால தான் ரிட்டன் வீட்டுக்கு போகும்போது டைம் இருந்துச்சு. சரி எங்கேயாச்சும் பார்க்கில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்லாமேன்ட்டு பிளானை போட்டோம். அதுலேயும் என் அம்மா இருந்துட்டு நம்ம லால்பாக் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தாங்க. சரி ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு ஆசைப்பட்டு கேட்டாங்களே போவோமேன்ட்டு நாங்களும் இங்கே வந்துட்டோம். வாங்க வாங்க. ஹாய். இப்போ நாங்கள் வந்து எங்கே வந்துருக்கோம்? பெங்களூரில் இருக்க லால்பாக் அந்த பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். கரெக்டாக அந்த க்ளோசிங் டைமுக்கு வந்திருக்கோம். லேட்டு வந்தாலும் போய் என்ட்ரி கொடுப்போம், போய் சாப்பிடுவோம். உண்மை எதுக்கு வந்திருக்கு தெரியுமா? சாப்பிட்றதுக்கு. சோத்து மூட்டைக்கு. ஓடு 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 ஓடு. க்ளோஸ் டைமுக்கு வந்துட்டு நாங்கள் கரெக்டாக இப்போ டைம் வந்து ஒரு 6 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாப்பிட்றதுக்காகவே இந்த பார்க்குக்கு வந்திருக்கோம். வெயிட் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். ஓடுறாரு எது தெரியுமா? டிக்கெட் வாங்குறதுக்கு ஓடுறாரு. மகளே இவரே. இந்த மாதிரி எல்லோரும் ஃபேமிலியாக ஒரே இடத்துல சாப்பிடவும் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது ரோட் சைடில் மரத்துக்கடியில் இல்லை தோட்டத்தில் அப்படி தான் உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி பார்க்கில் வந்து அங்கே ஒரு குட்டி மலை வேறு இருந்துச்சு, அது மேலே தான் உட்காந்து சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அப்படியே வீட்டுக்கு கிளம்பாமல் ஏதோ ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு அழகழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. சரி என்ன தான் நடக்குதுன்னு போய் பார்க்கலான்ட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் கிளம்பிட்டோம்.
என்ன கைஸ் பார்த்தீங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நிஜமாக என் லைஃப்பில் இவ்வளோ கலரில் இவ்வளோ வெரைட்டி ஃப்ளவர்ஸ் இருக்குன்றதே வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். லிட்டரலாக எனக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வர மனசே இல்லை. எந்த கார்னர் திரும்பி பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருக்குது. நிஜமாக இவ்வளோ பூ இருக்கா நம்ம கண்ணில்? ஏன் இவ்வளோ பூ வந்து படவே இல்லை இவ்வளோ நாளாக? எனக்கு தெரிஞ்சதே வந்து ஒரு 4-5 வெரைட்டி பூ தான் தெரியும். இங்கே பார்த்தா கலர் கலராக அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுலேயும் ஹைலைட்டே வந்து ஃப்ளவர்ஸை வச்சு எல்லா இடத்தையும் ஒரு கான்செப்டோடு வந்து அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. மெயின் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ காட்ச பாருங்கள், இதுவும் ஒரு டெமோ தான். எனக்கு வார்த்தையால் வர்ணிக்க தெரியல, அவ்வளோதான். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பிளேஸ் பார்க்கவே. என்னதான் வெளியே வர மனசுலனாலும் நம்ம ரிட்டர்ன் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அதனாலே வந்து அந்த பிளேஸை விட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதுல இருக்க ஆரஞ்சு இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், மஞ்சள் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன், இதுல இருக்க ரெட் கலர் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன். ஓகே பண்ணலாமா? ஓம் ஜெய் காளி ஜுய் காளி புஜ்காளி ஃபர்ஸ்ட் எதை கட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் நீ லெமன் கட் பண்ணா கரெக்ட்டா வரும். சீ லெமன் இத கட் பண்ணு. சத்தியமா இருக்காது. இருக்கும். நீ கேட்டாங்களா? அமைதியா இரு. போடவா? வெரி குட். சாய் ஐயோ சாய் ஆமா காய். ஓகேவா? இதுல ரெட் கலர் கொண்டு வரவா? சாய் 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 ஏதடியா வர்க்கில போறவளே. நான் ஜெய் காளி புஜ் காளின்னு சொல்ல போய் வந்துச்சு. டாய் எப்படி இது? மேஜிக் எனக்கு தெரியும். ஏன்னா இது வந்து வேற நாட்டுல இருந்து வருது, இப்படிதான் வரும். ஜெய் காளி மந்திர காளி புஜ் காளி அப்படி எடுத்து போ. லைட் வெச்ச அப்படி வாடா. ஏன் வந்து பாரு. அங்க அந்த மாதிரி ஃப்ரூட் இருக்குனா மாயமில்லை. கலப்பனா அது. நீ எப்படியா? மாயமில்லை மந்திரமில்லை. இதுல இருக்க ரெட் கலர் இங்க போய் சில்லக்கிற மஞ்சள் கலர் இதுக்கு வந்துருச்சு गाइस. ஸ்டார்ட் பண்றா. டேஸ்ட் எல்லாம் அதே மாதிரி இருக்கு. ஸ்டார்ட் பண்றா. இல்லங்க இல்லங்க நாங்க மால் பண்ணிருக்கோம். அதே ஏய் இது வேற நாட்டு பழம். இல்ல